மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அபார வெற்றி பெற்றுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 9வது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி குஜராத் அணியின் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய சாய் சுதர்ஷன், கேப்டன் சுப்மன் கில் ஜோடி அதிரடியாக ஆடி அணிக்கு சிறப்பான தொடக்கம் அளித்தனர். 27 பந்துகளில் 38 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் சுப்மன் கில் அவுட் ஆனார். அடுத்து வந்து ஜோஸ் பட்லருடன் ஜோடி சேர்ந்து சாய் சுதர்ஷன் அரை சதம் விளாசினார். அதேவேளை பட்லர் 39 ரன்களிலும் ஷாருக் கான் 9 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். இறுதியில் குஜராத் 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. மும்பை தரப்பில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 197 ரன்கள் குவித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. முதல் ஓவரிலேயே தொடக்க வீரர் ரோஹித் சர்மா 8 ரன்களில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். அதனைத் தொடர்ந்து ரிக்கெல்டன் 6 ரன்னில் அவுட் ஆனார். திலக் வர்மா, சூரியகுமார் ஜோடி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் 39 ரன்களில் திலக் வர்மாவும், அடுத்து வந்த ராபின் மின்ஸ் 3 ரன்னில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். இறுதியில் மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 160 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அபார வெற்றி பெற்றது. சிறப்பாக பந்து வீசிய குஜராத் அணியின் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர்.